ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பேசுகிறாங்க. உங்களுடைய காத்திருப்பு முடிவுக்கு வரணுமா? கண்ணை மூடிட்டு இதை பண்ணுங்க. ஓகே, நீங்கள் எதுக்காக காத்திருக்கீங்க எனக்கு தெரியாது. திருமணத்துக்காக காத்திருக்கீங்களா, இல்லை கடன் பிரச்சனை அடையணும்னு காத்திருக்கீங்களா, இல்லை வேலை கிடைக்கணும்னு காத்திருக்கீங்களா, என்ன காரியமாக காத்திருக்கீங்க, யாரை நம்பி காத்திருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் உங்களுடைய காத்திருப்பு இப்படி இருந்ததுன்னா காரியங்கள் சம்பவம் சும்மா சைலண்டாக முடியும். ஓகே, இதான் ஆண்டு நீ காலையில் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நான் வார்த்தைகளை பற்றி மீதான காரியங்களை தெளிவுபடுத்த சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். கூப்பிடுதலே கேட்டார். கூப்பிடுதல் சத்தத்தில் கூப்பிடுதலே. நான் கூப்பிடும்போது உண்மையாகவே சொல்கிறேங்க, எத்தனை பேர் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல ஆண்டரை கூப்பிடுறீங்கன்னு தெரில. இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சிலவங்க கூப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிலவங்க எனக்கு உதவுங்கன்னு சொல்லி அவங்கள தான் நாடுறமே. ஒரு கடன் பிரச்சனை மாறும், இன்னொருத்தர் போய் கடன் வாங்கன்னு போய் நிற்கிறமே தவிர, ஆண்டவரே இந்த கடன் இதோட முடியணும். வசனம் சொல்லுதே, நீயும் கடன் வாங்காத இருப்பா, அநேகர் கடன் கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முடியணும் ஆண்டவரே. எனக்கு திருமணம் நடக்கலை. இன்றைக்கி ஈவன் நானுமே 33 வயசு ஆயிடுச்சா, எங்கே போனாலும் எப்போ கல்யாணம் பண்ணி கேட்குறாங்க. நான் வந்து ஆண்டவரே, இவங்கெல்லாம் எனக்கு கேள்வி கேட்குற மாதிரி நீங்கள் ஏன் வச்சுருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏற்ற நேரம் ஏற்ற காலம் வரும்போது அவர் பக்காவாக பண்ணுவார். என் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டார், நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அதான் ஆண்டு சொல்லிக் கொடுக்குறாரு. அட் த சேம் டைம் உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா 4 இடத்துக்கு போங்க. போகிறதுக்கு முன்னாடி ஆண்டோட சமூகத்துக்கு போங்க. முழங்கால் படிடுங்க. மூளையால் முடியாதுங்க. நீங்கள் அவன் கேட்குற இன்டர்வியூ கொஸ்டின்லலாம் முடியாது, ஆனால் முழங்காலில் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை ருசிப்பீங்க. என்னோடய வாழ்க்கையில் நான் இன்றைக்கி ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் அதை ருசிச்சிட்ருக்கேன். ஓகே, எங்கடா புதுசாக இருக்கேன்னு பார்க்கலாம். ஊழியங்களுக்காக அநேக இடங்களுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். கர்த்தர் அதிகமாக எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்காரு. எனக்காக உங்களுடைய ஜெபங்களில் என்னை தாங்கிக்கோங்க. தொடர்ந்து கர்த்தருடைய அளவற்ற பலன் என்னோட இருக்குது. என்னை பலப்படுத்தி ஓட வச்சிட்ருக்கு. அது இன்னும் உற்சாகமாக என்னை ஓட செய்யணும். அது உங்களுடைய ஜெபங்கள் எனக்கு தரணும். உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? என்னை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தேவனே, என்னுடைய வாழ்க்கையில் நான் காத்திருந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்க எனக்கு ஒரு பொறுமையை கருத்து நீங்கள் கட்டளிட்டீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற இந்த பிரதர், இந்த சிஸ்டர் எதுக்காக காத்திருக்காங்க தெரியல. இந்த வீடியோவில் பார்க்குற சிஸ்டருடைய திருமணம், பிரதரோட திருமணம் தடைபட்டுருக்கலான்றே, நீங்கள் அதை மாற்றி அமைங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்கல பாருங்கள், அதை வேலையை மாற்றி கொடுங்க ஆண்டவரே. இப்போ கடன் பிரச்சனைகள் தீரட்டும், நோயிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும். அவங்க எதுக்காக காத்திருக்காங்களோ அந்த காத்திருப்பு உங்கள் பக்கமாக இருக்கட்டும். அவங்களுடைய கூப்பிடுதலை நீங்கள் கேட்டு அவங்க பக்கமாக சாஞ்சி காரியங்களை முடித்து கொடுங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் இல்லை, உம்மால் ஆகாத காரியங்கள் நீங்கள் முடிச்சு கொடுங்க. அவங்க சாட்சி சொல்லணும், அதை நான் ரிசீவ் பண்ணான்றேன். இன்னும் நாமத்தை நாங்கள் அதிகமாக பயன்படுத்தி இந்த நாள் எல்லாம் இன்னும் கத்திரிக்கை சோதரம். ஆமென், அல்லேலூயா. லவ் யூ. God bless you, my dear brothers and sisters. Keep rocking with keep holding his presence. அவரை விட்டு வேறு யாரையும் தேடி போகாதீங்க. அவருக்காக காத்துருங்க. உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு சாய்ந்து செவி கொடுத்து சம்பவம் பண்ணார். புரியுதா? பொருளாக திரும்பிகளுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இந்த நாள் எல்லாம் கத்திரிக்கை சோதரம். ஆமென், அல்லேலூயா. லவ் யூ. God bless you. Bye.